ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து 33,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வயது வரம்புன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 16th டிசம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் பேங்கோட ஒரு துணை நிறுவனம் தான் வந்து பார்த்தோன்னா இந்த இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 14 இடத்துல வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 14 டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கடலூர், உங்களுக்கு தருமபுரி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட், சேலம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், திருப்பத்தூர், வெள்ளூர், விழுப்புரம், ஸோ செங்கல்பட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு 14 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தோன்னா இந்த இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதாவது பார்த்தோன்னா இந்தியன் பேங்கோட ஒரு சப்சிடி யூனிட் தான் வந்து சொல்லுவோம். ஸோ அங்கேருந்தா வந்து பார்த்தோன்னா இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டிங்கிற கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் வந்து பாருங்கள் 22 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் சயின்ஸு, காமர்ஸு, ஆர்ட்ஸ் முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் தான். ப்ரிஃபரன்ஸ் வந்து யார் யாருக்கு வந்து தருவாங்கன்னா, எம்எஸ்டபிள்யூ முடித்தவங்க, எம்ஏல வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டு, எம்ஏலே சோசியாலஜி, எம்ஏலே சைக்காலஜி, பிஎஸ்சியில் வெட்டினரி, பிஎஸ்சியில் ஹார்டிகல்ச்சர், இல்லைனா பிஎஸ்சியில் அக்ரி, பிஎஸ்சியில் அக்ரி மார்க்கெட்டிங், பிஏ வித் பிஎட் முடித்தவங்களாம் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிகிரியில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், முன்னுரிமை கிடைக்கும். கம்பல்சரி கிடையாது. மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் ஆர்ட்ஸு, சயின்ஸ், காமர்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ் மொழி வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எழுத, படிக்க, பேசலாம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எம்எஸ் ஆஃபீஸு, இன்டர்நெட்டு, டேலி பற்றிலாம் உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷியன்ட்டியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் ஸ்கில் வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு எசென்சியலாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஆடடாக வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சாலே போதும். அதே மாதிரி வந்து பாருங்கள், வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது எதுக்காகனா, உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஜாபே வந்து பார்த்தோன்னா, ஸோ ட்ராவலிங்கு, ஃபீல்டு விசிட் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதனால் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். சேலரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு கன்சல்டேட் சேலரியாக வந்து 30,000 வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு கன்வீனியன்ஸ் அலவன்ஸாக வந்து ஒரு 2,500 வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், மொபைல் அலவன்ஸ் ஒரு 300, மொத்தமாக ஒரு 33,000 வந்து வரும். ஸோ அது இல்லாமல் ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் வந்து பார்த்தோன்னா 40,000 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் கேட்டகிரியில் தான் வந்து எடுக்கிறாங்க. இனிஷியலாக வந்து ஒரு 3 இயர்ஸ் உங்களுக்கான ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரினியூவலும் பண்ணுவாங்க. 1 இயர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 1 இயர் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா, கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து ரைட் சைடு பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட நேம்லேருந்து ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, லாங்குவேஜ் நோன், மெரிட்டல் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் செல்ஃப் அட்ரஸராக இணைச்சிக்கோங்க. இணைச்சி இங்கே வந்து பாருங்கள், அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலையோட அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டலோ இல்லைனா வந்து ரேஷர் போஸ்ட் வழியாகவோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 16th டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸோ ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டியில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க 16th டிசம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.